அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹகி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. அடுத்தவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் அவர் விரும்பாத வார்த்தைகளை பேசுவது புறம். இந்த புறம் பேசுவதாகிறது விபச்சாரத்தை விட மிகப்பெரிய குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பெரும்பாவங்களுடைய பட்டியலை நாம் திறந்து பார்த்தால் அதில் விபச்சாரமும் இடம்பெறும். ஆனால் அந்த விபச்சாரத்தை விட மாபெரிய குற்றம் அடுத்தவரை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் எதை பேசினால் அவர் பொருந்தி கொள்ள மாட்டாரோ, கோபப்படுவாரோ, வருத்தப்படுவாரோ, கவலைப்படுவாரோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவது புறம். விபச்சாரத்தை விட இந்த புறம் பேசுவதுதான் மாபெரிய குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கூறினார்கள். அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க, வ கைஃபல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. விபச்சாரத்தை விட புறம் பேசுவது எப்படி மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகும்? விபச்சாரத்தை விட புறம் பேசுவது அவ்வளோ பெரிய ஒரு குற்றமா அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னர் ரஜுல லயஸ்னி, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான். செஞ்ச பின்னால் ஆகா விபச்சாரம் பண்ணிட்டோமே, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான மறுமையில், அல்லாஹ்ட்ட நம்ம பாவ மன்னிப்பு தேடுவோம். ஃபயத்தூபுல்லாஹு அலைஹி, அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறான். இவனுடைய தௌபாவை அல்லாஹும் ஏற்றுக்கொள்கின்றான், குற்றமற்றவனாக ஆகிவிடுகின்றான். ஆனால் இன்ன சாஹிபல் கீபத்தி, புறம் பேசக்கூடியவர், லா யுஃபரு லஹு ஹத்தா யக்ஃபிரஹா லஹு சாஹிபுஹு. புறம்பேசியவன் யாரை பற்றி புறம்பேசினானோ அவன் மன்னிக்காத வரையிலும் புறம்பேசியவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். புறம்பேச யாரை பற்றி நாம் புறம்பேசுகின்றோமோ அவர் நமக்கு அருகில் இருப்பாரேயானால் அவர்கிட்ட போய் தெரியாமல் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அவர் மன்னிச்சாதான் புறம்பேசிய நம்மை அல்லாஹ் மன்னிப்பார். கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிறாரு, அவர் எப்படி நம்மளை மன்னிப்பார்? சரி, இறந்தவங்களை பற்றி நம்ம புறம் பேசுகிறோம், இறந்தவங்க எப்படி நம்மளை மன்னிப்பாங்க? அவங்கள்ட்ட போய் கபூரில் போய் நான் உங்களை பற்றி புறம் பேசிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னா நம்ம கேட்க முடியும்? எனவே விபச்சாரம் செய்த குற்றத்தை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் புறம்பேசிய குற்றம், யாரை பற்றி புறம்பேசப்பட்டதோ அவர் மன்னிக்காத வரையிலும் புறம்பேசியவரின் குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவேதான் விபச்சாரத்தை விட புறம்பேசுவது மாபெரிய குற்றம் என்று நான் கூறினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கவனமாக இருக்கணும். இன்றைக்கி புறம்பேசுதல் என்பது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை போன்று அதை நீங்கள் லேசாக கருதுகின்றீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் புறம்பேசுவது மாபெரிய குற்றம் என்று அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். புறம்பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன் தஜிதனிபு கபாயிரமா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் செய்ய ஆத்திக்கும் ஒ நுதுகில்கும் முதுகலன் கரீமா. அல்லாஹு சொல்லுகின்றான், பெரும்பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தும் யார் அதை தவிர்ந்து கொள்கிறாரோ, செய்யாமல் இருப்பது வேறு, தவிர்ந்து கொள்ளுதல் என்பது வேறு. வாய்ப்பு கிடைக்காதனால செய்யலை என்று சொல்வார்கள்.
வாய்ப்பு கிடைத்தும் யார் அந்த தவறை தவிர்த்து கொள்கிறாரோ, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் அல் குரானில் அப்படி தான் சொல்கிறான். சூரத்து நிசால சொல்கிறான், இன் தஜித்தனிபூ கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு. எதை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டீர்களோ அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால் உங்கள் பாவங்களை மன்னிப்போம், சங்கையான இடத்திலே உங்களை நாங்கள் நுழையச் செய்வோம், சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க செய்வான் என்று அந்த வசனத்திலே கூறுகின்றான். பெரும்பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வோம், குறிப்பாக புறம்பேசுவதை விட்டும் தவிர்ந்து வாழ்வோம், சுவனம் செல்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.